விவேகானந்தர் அமெரிக்காவிற்கு சென்றார். அங்கே ஒரு பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் முட்டை ஓட்டை தண்ணீரிலே மிதக்க விட்டு சுட்டு பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த மாணவர்கள் சுடுவதற்கு பயிற்சி எடுத்தாலும் ஒரு முட்டை ஓடு கூட சிதறி விடவில்லை. துப்பாக்கி குண்டு வேறெங்கோ போகிறது. அதை பார்த்து கையை கொட்டி கொண்டிருந்த விவேகானந்தர் சிரித்தார். உடனே ஒரு மாணவர் கேட்டார், எங்களை பார்த்து சிரிக்கிறீர்களே, உங்களால் ஒரு முட்டை ஓட்டை சிதறடிக்க முடியுமா? விவேகானந்தர் சொன்னார், துப்பாக்கி கொடுங்கள், நான் முயற்சி செய்கிறேன். துப்பாக்கியை பிடித்தார், சுட்டார். முதலிலேயே ஒரு முட்டை ஓடு சிதறி போனது. உடனே அவர்கள் அனைவரும் கையை பிடித்து கொண்டு, நீங்கள் சுடுவதில் நிறைய பயிற்சி பெற்றிருக்கிறீர்களா என்று கேட்டார். துப்பாக்கியை தொடுவதே இப்போதுதான் என்று அவர் சொன்னார். அப்போது எப்படி நீங்கள் இதை சிதறடித்தீர்கள்? அவர் சொன்னார், மிகவும் எளிது. ஏனென்றால் என் கவனம் முழுவதுமே அந்த முட்டை ஓட்டின் மீது தான் இருந்தது. ஆனால் உங்கள் கவனம் சுட்டால் என்ன பாராட்டு கிடைக்கும், சிதறினால் என்ன பரிசு கிடைக்கும் என்றெல்லாம் இருந்தது. அதனால் தோற்று போனீர்கள் என்று. தயவு செய்து படிக்கும் போது மதிப்பெண்களை சிந்திக்காதீர்கள். உங்கள் ஆசிரியர்கள் நிறைய மதிப்பெண் வாங்க வேண்டும் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் அது விளைவுதான், அதுவே மூலமல்ல. அதை நினைத்து கொண்டு படிக்காதீர்கள். நிறைய மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்று படிக்க ஆரம்பித்தால் மண்டை ஓட்டிலே எதுவுமே ஒட்டாது, ஒட்டடையை போலத்தான் இருக்கும் பாடம். எனவே நீங்கள் தயவு செய்து படிக்கிற போது அதுதான் உலகம் என்று நினைப்பதைப் போல, ஆசிரியர் வகுப்பிலே பாடம் நடத்துகிற போது இதை தவிர வேறு உலகமே இல்லை என்று நினையுங்கள். அதில் உங்கள் ஆர்வத்தை முழுமையாக செலுத்துங்கள். அப்போது வேறு எந்த கவனமும் உங்களை சிதறடித்து விடக்கூடாது. அப்படி கவனிக்கிற போது ஒவ்வொரு வரியும் உங்கள் உள்ளத்திலே பாய்ந்து விடும். பிறகு வீட்டுக்கு செல்லுங்கள். 9 மணி நேரம், காலையில் 10 மணிக்கு பாடம் ஒன்றை நடத்தினால் அதை 9 மணி நேரம் முடிவதற்குள் தயவு செய்து நீங்கள் எடுத்து ஒரு முறை படியுங்கள். அப்படி செய்தால் அது நீண்டகால நினைவாற்றலுக்கு பயணித்து விடும். அது மறக்கவே மறக்காது. என்னுடைய அனுபவம் எல்லாம், யார் ஒருவர் அன்றே நடத்தியதை அன்றே படிக்கிறார்களோ அவர்கள்தான் தலை சிறந்த மாணவர்களாக இருப்பார்கள். அப்படி படிக்கிற போது ரசித்து படியுங்கள். ஒவ்வொரு கேள்வியையும் உள்வாங்கி படியுங்கள். தெரிந்து கொள்கிற மகிழ்ச்சிக்காக படியுங்கள். செங்கிஸ்கான் எங்கே பிறந்தார் என்று கேட்டால் அவர் பிறக்காமலே இருந்திருக்கலாம் என்று ஒரு மாணவன் பதில் எழுதினார். அப்படி எழுதாமல் நீங்கள் தயவு செய்து படிக்கிற போது ரசித்து படியுங்கள். நீங்கள் ஒரு போர்க்கள காட்சியை பார்க்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். முதலாம் பானிப்பட்டு போரை நீங்கள் போர்க்கள காட்சியாக பார்க்கிறீர்கள் என்றால், நீங்கள் படிக்கிற போது அந்த போர்க்களத்தை கண்முன்னாலே நிறுத்துங்கள். அந்த போர்க்களத்தை நிறுத்தினால், அந்த குதிரைகள் ஓடுவதை பார்த்தால், அந்த யானைகள் பின்வாங்குவதை பார்த்தால், பாபர் தன்னுடைய பீரங்கிகளை இயக்குவதை பார்த்தால், உஸ்தா அலியும் முஸ்தபாவும் அந்த பீரங்கிகளை மக்களை அந்த இப்ராஹிம் லோடியை நோக்கி செலுத்துவதை பார்த்தால், அந்த கணத்திலே அனைத்துமே உங்கள் மனத்திலே பசை தடவிய மாதிரி பதிந்துவிடும். நீங்கள் ஒரு அறிவியலை படிக்கிறீர்கள், யூரே மில்லர் சோதனையை படிக்கிறீர்கள் என்றால், யூரே மில்லர் எப்படி சோதனை கூடத்தை அமைத்திருப்பார், அந்த கண்ணாடி குடுவைகள் எப்படி இருக்கும் என்பது வரை கற்பனை செய்து பாருங்கள். தயவு செய்து காட்சிப்படுத்தி பாருங்கள். நீங்கள் அகநானூற்றிலே ஒரு பாடலை படிக்கிறீர்கள், சிலப்பதிகாரத்திலே ஒரு செயலை படிக்கிறீர்கள் என்றால் அதை உங்கள் முன்னால் காட்சிப்படுத்துங்கள். சுவாரஸ்யமாக படியுங்கள். படிக்கிற போது அதில் மனத்தை செலுத்துங்கள். பாஸ்கல் என்பவர் சிறுவனாக இருந்தபோது அவருடைய தந்தை நிறைய கணித புத்தகங்களை வைத்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பார். அவர் பாஸ்கலை அழைத்தார். இதோ பார், எந்த புத்தகத்தை வேண்டுமானாலும் படி, ஆனால் தயவு செய்து இந்த கணித புத்தகங்களை மட்டும் எடுத்து படிக்காதே அது என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். பாஸ்கலுக்கு ஒரு ஆர்வம், கணித புத்தகங்களை படிக்க வேண்டாம் என்று இவர் சொல்லுகிறாரே, அந்த கணித புத்தகங்கள் அப்படி என்ன இருக்கும் பார்க்கலாம் என்று ஒரு ஆசை. அப்பா இல்லாத போது அவர் அந்த கணித புத்தகங்களை எல்லாம் எடுத்து புரட்டுவார். புரட்ட புரட்ட அவை ஒரு புதிராக இருந்தன. ஆனாலும் அவருக்கு அந்த புதிரில் ஒரு புரிதல் ஏற்பட்டது, ஒரு ஆசை ஏற்பட்டது, ஆர்வம் ஏற்பட்டது. படிக்க ஆரம்பித்தார். நாளடைவில் மிகப்பெரிய கணித சூத்திரங்களை எல்லாம் எளிதிலே தீர்க்கக்கூடிய
வேகத்தை அவர் பெற்றார். அப்போது அவருடைய தந்தை கேட்டார், எப்படி நீ இந்த கணித சூத்திரங்களை எல்லாம் கற்றுக்கொண்டாய்? நீங்கள் இவற்றையெல்லாம் நான் கற்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு இப்போது இப்படி கேட்கிறீர்களே என்று கேட்டார். அப்படி சொன்னால்தான் உனக்கு ஆர்வம் ஏற்படும், வேண்டாம் என்று சொல்வதின் மீது தான் மாணவர்களுக்கு ஆர்வம் ஏற்படும் என்பதால் நான் அப்படி சொன்னேன் என்று. அதை போல நம்முடைய மனம் எளிது என்று நினைத்தால் எதையுமே எளிதாக்கிவிடும் என்பதற்கு ஒரு உதாரணம். ஒரு பேராசிரியர் வகுப்பிலே 2 கணித சூத்திரங்களை கரும்பலகையிலே எழுதியிருக்கிறார். ஒரு மாணவன் பள்ளிக்கு தாமதமாக செல்கிறான். உடனே அவற்றை வீட்டு பாடம் என்று நினைத்து அதை எழுதி கொண்டு வந்து விடுகிறான். வீட்டிலே வந்து அவற்றை போட கடுமையாக முயற்சி செய்கிறான், முடியவில்லை. 2ம் கடுமையான சூத்திரங்கள். இரவும் பகலும் உட்கார்ந்த அந்த விடுமுறை நாட்களில் அதை எப்படியாவது தீர்க்க வேண்டும் என்று போராடுகிறான். பசி எடுக்கிறது, சாப்பிட மாட்டேன் என்கிறான். தூக்கத்தை துண்டித்து விட்டான். பசி நோக்கார் கண் துஞ்சார் என்பதைப் போல இரவும் பகலும் அவன் நினைப்பு அதுதான். இரவை பகலாக்கி விடியை அகலாக்கி உடைக்கிறான். 2 நாட்கள் கழித்து அவன் அந்த வீட்டு பாடத்தை முடித்துவிட்டு கொண்டு போய் நோட்டை பேராசிரியருடைய மேசையின் மீது வைத்துவிட்டு வந்து விடுகிறான். பேராசிரியர் அதை எடுத்துக்கொண்டு போய் விடுகிறார். திடீரென 12 மணிக்கு அவனுடைய வீட்டின் கதவு தட்டப்படுகிறது. அவன் திறந்து பார்க்கிறான். திறந்து பார்த்தால் அங்கே பேராசிரியர் நின்று கொண்டிருக்கிறார். இவனை கட்டி பிடித்துக் கொள்கிறார். எதற்காக கட்டி பிடித்தீர்கள்? அந்த 2 கணக்குகளையும் எழுதி, அவை வீட்டு பாடம் தானே. வீட்டு பாடம் இல்லையப்பா, இதுவரை தீர்க்கப்படாத கடிதங்கள் என்று நான் அதை கரும்பலகையிலே எழுதினேன், அதை நீ தீர்த்து விட்டாயே, எப்படி தீர்த்தாய்? அவன் சொன்னான், அது தீர்க்க முடியாத கடிதங்கள் என்று தெரிந்திருந்தால் நானும் தீர்த்திருக்க மாட்டேன், வீட்டு பாடம் என்று சொன்னதனால் தான் அதற்கு விடை கண்டுபிடித்தேன் என்று சொன்னான். மாணவர்களே, உங்களை சிலர் மிரட்டுவார்கள், அரசு பள்ளியிலே படித்தவர்கள் அசுர சாதனைகள் செய்ய முடியாது என்று. நான் இந்த 28ஆம் தேதி 50 மாணவர்கள் ரஷ்யாவிற்கு ராக்கெட் ஏவுகணைகளை பற்றி தெரிந்து கொள்வதற்காக மேற்கொள்கிற பயணத்தை தொடங்கி வைத்துவிட்டுத்தான் வந்தேன். அந்த 50 மாணவர்களும் மேட்டுக்குடியிலே பிறந்தவர்கள் அல்ல, அவர்கள் பெற்றோர் நிறைய படித்தவர்கள் அல்ல. ஒரு சிலர் சிறு வியாபாரம் செய்பவர்கள், சிலருடைய தாய்மார்கள் வீட்டு வேலை செய்பவர்கள். அந்த மாணவர்கள் கோவிட் காலத்திலே 6 மணியிலிருந்து 8:30 மணி வரை ஆன்லைன் வகுப்புகளின் மூலமாக ஒரு ராக்கெட்டை எப்படி நிர்ணயிப்பது என்று கற்றுக்கொண்டவர்கள். 500 பேருக்கு பயிற்சி கொடுக்குவதற்கு தொடங்கினார்கள். 485 பேர் வந்தார்கள். அதிலே 220 பேரை அடுத்த கட்டத்திற்கு தேர்ந்தெடுத்தார்கள். அதில் 175 பேர் தேறினார்கள். அதிலே இறுதியாக 75 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களை ரஷ்யாவிற்கு அனுப்புவதற்கான முயற்சியை அந்த அகத்தியர் விண்வெளி ஆராய்ச்சி அறக்கட்டளை செய்திருக்கிறது. 50 பேர் அனைவரும் அரசு பள்ளியிலே படித்தவர்கள். நான் அந்த மாணவர்களிடம் கேட்டேன், உங்களுடைய லட்சியம் என்ன என்று. அவர்கள் சொன்னார்கள், இந்தியாவிற்கு ஒரு 10 நோபல் பரிசாவது வாங்கி விடுவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய லட்சியம் என்று குறிப்பிட்டார். தயவு செய்து ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், உலகத்திலேயே மிகவும் எளிதானது எதுவென்றால் படிப்பது ஒன்றுதான். அதைவிட எளிது வேறு எதுவும் இல்லை. நீங்கள் நினைத்து பாருங்கள், இங்கே திரு துரைக்கண்ணன் கூறியதைப் போல 3000 அடி கீழே சுரங்கங்களில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்களே, எப்போது விஷக்காற்று வீசும் என்று தெரியாமல், எப்போது போதிய அளவிற்கு ஆக்சிஜன் கிடைக்கும் என்று தெரியாமல், எப்போது அவர்கள் மூச்சு நிற்கும் என்று தெரியாமல் போராடி கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் வாழ்க்கையை விடவா படிப்பது கடினம்? போர்க்களங்களிலே நின்று கொண்டு பனிச்சிகரங்களிலே நம் நாட்டை பாதுகாப்பதற்காக துப்பாக்கியை பிடித்துக் கொண்டு சீருடையோடு குளிரில் நடுங்கியவாறு எதிரே யார் வந்தாலும் யாரோ என்று நினைத்து அவர்களை புலன் விசாரணை செய்து ஒவ்வொரு நொடியும் இதய துடிப்பு நின்று விடுமோ என்கிற அக்கறையோடு அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை விடவா நம் வாழ்க்கை கடினம்? வெயிலிலும் மழையிலும் போராடி நிலத்தை உழுது இந்த பயிர் விளையுமா, வெள்ளத்தில் சிக்காதோ, வறட்சியில் மாட்டாதோ என்று எண்ணி கன்னத்தில் கை வைத்து காத்திருக்கிறார்களே உழவர்கள், அவர்களை விடவா நம் வாழ்க்கை கொடியதாக இருக்க முடியும்? நினைத்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கை தான் உலகத்திலேயே மகிழ்ச்சியான வாழ்க்கை. ஏனென்றால் படிப்பதை விட மகிழ்ச்சியானது எதுவும் இல்லை. முதலில் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள்,
நீங்கள் அனைவருமே உங்களுடைய வாழ்க்கையில் இன்றிலிருந்து ஒரு லட்சியத்தை வகுத்துக் கொள்ளுங்கள். இந்த வாழ்க்கைக்கு என்று என்ன பொருள் இருக்கிறது என்று பாருங்கள். ஒரு வீட்டிற்கு செல்லுகிறீர்கள், அந்த வீட்டிலே பல பொருட்கள் இருக்கின்றன. அந்த பொருளில் ஏதாவது ஒன்றை எடுத்து இதற்கு என்ன பயன்பாடு என்று கேட்டால் அவர்கள் அதனுடைய பயன்பாட்டை சொல்ல வேண்டும். எந்த பயன்பாடும் இல்லை என்று எந்த பொருளும் இல்லை. தொல்காப்பியர் சொன்னார், எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று. நான் சொல்லுகிறேன், எல்லா பொருளும் பயன் குறித்தனவே. பயன் தராத எந்த பொருளும் நமக்கு தேவையில்லை. அழகுக்காக வைக்கிற பொருட்களும் ஒரு பலனை தருகின்றன. அழகுக்காக நாம் அலங்கரிப்பதற்காக வைத்துக் கொண்டிருக்கிற பொருட்களும் நமக்கு மகிழ்ச்சியை விநியோகம் செய்கின்றன. ஆனால் எந்த பொருளும் இல்லாத, எந்த பயனும் இல்லாத ஒரு பொருள் இல்லை. பொருள் என்பதே பொருள் குறித்ததுதான். பொருள் என்பதே பயன்பாடு குறித்ததுதான். அதனால்தான் பொருள் அதிகாரம் என்று சொன்னார்கள். பொருள் என்றால் சேர்க்கிற பொருள்கள் அல்ல, வாழ்க்கையை அர்த்தப்படுத்திக் கொள்கிற ஒரு பொருள். அதைப் போல இன்று இங்கே வந்திருக்கிற இளம் நண்பர்களிடம் ஒன்றே ஒன்றை சொல்லுகிறேன். தயவு செய்து நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு என்ன பொருள் என்பதை இன்று முடிவு செய்யுங்கள். இரண்டாவதாக, அந்த பொருளை தயவு செய்து நீங்கள் உங்களுடைய அறையிலேயோ மேசையிலேயோ எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதை தினமும் பாருங்கள். உங்களை அறியாமல் உங்களுக்குள் ஊக்கம் உற்பத்தியாகும். உயர்ந்த இலக்குகளை தீர்மானியுங்கள். தயவு செய்து சாதாரணமான ஒரு இலக்கை தீர்மானித்து விடாதீர்கள். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலே ஒரு பரிசோதனை செய்தார்கள். ஒரு வகுப்பை சார்ந்த மாணவர்களிடம் யாரெல்லாம் இலக்கோடு இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். 3% மாணவர்கள் மட்டும்தான் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஒரு இலக்கோடு இருக்கிறோம், எங்கள் வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தோடு இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அந்த 3% மாணவர்களுடைய பெயரை குறித்து வைத்துக் கொண்டார்கள். 30 ஆண்டுகள் கழித்து அவர்கள் என்ன ஆகியிருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது அந்த 3% பேர் தலை சிறந்த நிறுவனங்களுடைய தலைமை நிர்வாகியாக ஆகியிருந்தார்கள். காரணம், இந்த வயதுதான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிற வயது. இந்த வயதில் இதையெல்லாம் தீர்மானித்தீர்களா நீங்கள் என்று எங்களை கேட்டால் நாங்கள் யாரும் தீர்மானிக்கவில்லை. ஒருவேளை எங்களுக்கு யாராவது இப்படி வந்து சொல்லி இருந்தால் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன இலக்கு, என்ன நோக்கம் என்று தீர்மானித்திருப்போம். அந்த வாய்ப்பை தான் இன்று கடலூர் மாவட்ட நிர்வாகம் உங்களுக்கு வழங்கி இருக்கிறது. எனவே நிறைய காலம் இருக்கிறது என்று நினைக்காதீர்கள். அந்த காலம் நிறைய இருந்தாலும் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்ததுதான். செனகா என்கிற மிகப்பெரிய ரோமாபுரி அறிஞர் இருந்தார். அவர் சொன்னார், இந்த வாழ்க்கை ஒன்றும் சின்னது அல்ல, இது நீளமானது தான். ஆனால் இந்த நீளமான வாழ்க்கையை நீங்கள் பயன்படுத்தும் விதத்தில் தான் அது நீளமானதா குறைவானதா என்று தீர்மானிக்கப்படுகிறது. உதாரணமாக, சில பேர் வாழ்க்கையை வீணடிப்பார்கள். வெறும் திண்ணை பீச்சிலேயே அவர்கள் காலத்தை கழித்து விடுவார்கள். காலையிலிருந்து மாலை வரை எதையோ வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார்கள். இரவு எப்போது வரும் என்று காத்திருப்பார்கள், தூங்கி விடுவார்கள். வாழ்க்கையின் பாதி பகுதியை தூக்கத்திலேயே கழிப்பவர்கள் உண்டு. ஆனால் கிடைத்த சிறிது காலத்தில் மகத்தான சாதனைகளை புரிகிற மகோன்னதம் படைத்தவர்கள் இந்த பூமியிலே இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் ஒரு நிமிடத்தில் ஒரு மணியை திணித்து வாழ்ந்தவர்கள், ஒரு நொடியில் ஒரு நிமிடத்தை திணித்து வாழ்ந்தவர்கள். அதனால் நான் உங்களுக்கு சொல்வது, இன்று இருக்கிற மாணவர்களாகிய நீங்கள் தயவு செய்து இன்றிலிருந்து உங்கள் வாழ்க்கைக்கு என்ன நோக்கம் என்பதை தீர்மானிங்கள். இரண்டாவதாக, நிறைய வாசிப்பது, நிறைவாக வாசிப்பது, இந்த இரண்டையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இந்த புத்தக கண்காட்சிக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இந்த புத்தக சாலைக்குள் நீங்கள் நுழைந்தால் எண்ணற்ற புத்தகங்கள் எழுதப்பட்டிருப்பதை பார்ப்பீர்கள். இந்த எல்லா புத்தகங்களும் நம்மால் படிக்க முடியாதவை. எவ்வளவு பெரிய அறிஞனும் இதில் இருக்கிற எல்லா புத்தகங்களையும் நான் படித்து விட்டேன் என்று கூற முடியாது. ஆனால் இதில் இருக்கிற குறைந்தது உங்களுடைய வாழ்க்கையில் குறைந்தது ஒரு 1000 புத்தகங்களையாவது அழுத்தம் திருத்தமாக நீங்கள் படித்தால்
அது உங்கள் வாழ்க்கையே புரட்டி போட்டுவிடும். ஒரே ஒரு புத்தகம் சிலரை மாற்றி இருக்கிறது. மகாத்மா காந்தியை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் 3-4 புத்தகங்கள் தான். டால்ஸ்டாயினுடைய ஒரு புத்தகம், ஜான் ரஸ்கினுடைய ஒரு புத்தகம் கடையனுக்கும் கடைத்தேற்றம் என்கிற ஒரு புத்தகம், ஹென்றி தோரோவனுடைய ஒத்துழையாமை இயக்கம் என்கிற புத்தகம். இந்த 3 புத்தகங்கள் தான் அவருடைய வாழ்க்கையே புரட்டி போட்டன. ஒரு நாடகம் அவருடைய வாழ்க்கையே மாற்றியது. அதைப்போல எண்ணற்ற அறிஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வாசித்த புத்தகங்களால் வாழ்வை வளப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் உங்களுக்கு எளிதில் படிக்கிற ஒரு வழியை சொல்லித்தர விரும்புகிறேன். எளிதில் படிப்பது என்றால் நீங்கள் படிப்பதன் மூலம் நிறைய மதிப்பெண்களை பெறுவதற்கும் நீங்கள் படிப்பதன் மூலம் உங்கள் அறிவை விருத்தி செய்வதற்கும் தான் அந்த வழிகள். எப்போதுமே ஒரு பாடத்திட்டத்தை எடுத்துக்கொண்டால் அதை பகுதிகளாக பிரித்து நீங்கள் அட்டவணை தயார் செய்து கொள்ள வேண்டும். பிறகு ஒவ்வொரு நாளும் எதை வாசிப்பது என்று முடிவு செய்து அதை அன்றைக்குள் வாசித்து விட வேண்டும். படிப்பதில் 6 பகுதிகள் இருக்கின்றன. தயவு செய்து நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். ரீடிங், ரிமெம்பரிங், ரிகாப்சுலேஷன், ரிவிஷன், ரெக்டிஃபிகேஷன், ரீப்ரொடக்ஷன் என்பதுதான் அந்த 6 வழிகள். மறுபடியும் சொல்கிறேன், முதல் முறை வாசிக்கிற போது மதிப்பெண்களை எண்ணி வாசிக்காதீர்கள், மகிழ்ச்சிக்காக வாசியுங்கள். அது சரித்திர புத்தகமாக இருக்கலாம், விஞ்ஞான புத்தகமாக இருக்கலாம், வேதியியல் புத்தகமாக இருக்கலாம். முதலில் வாசிக்கிற போது மனப்பாடம் செய்ய வேண்டும் என்பதற்காக வாசிக்காதீர்கள், மகிழ்ச்சிக்காக வாசியுங்கள். அது உங்கள் ஆழ்மனத்திலே சென்று தங்கிவிடும். அடுத்ததாக வாசிக்கிற போது நினைவுபடுத்துவதற்காக வாசியுங்கள். இரண்டாவது முறை வாசிக்கிற போது போன பாதையிலேயே மீண்டும் பயணம் போவதைப் போல அது எளிதாக இருக்கும். மூன்றாவதாக படித்ததை நினைவுபடுத்தி பாருங்கள். பிறகு நான்காவதாக அதில் இருக்கிற முக்கிய சரத்துக்களை எழுதி பாருங்கள். பிறகு நீங்கள் எழுதியவை விடுபடாமல் இருக்கிறதா என்பதை மூலத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். ஆறாவதாக இன்னொரு முறை அதை திருப்பி படியுங்கள். இதை மட்டும் நீங்கள் செய்தால் நீங்கள் எல்லா பாடங்களிலும் சிறந்த மதிப்பெண்களை பெற்றுவிட முடியும் என்பதை மனத்திலே நிறுத்திக் கொள்ளுங்கள். அடுத்ததாக உங்களுடைய கவனத்தை சிதறடிக்கிற சில பழக்கங்களை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக, இன்று இருக்கிற இளைஞர்கள், இன்று இருக்கிற மாணவர்கள் அரை மணி நேரம் கூட ஒன்றில் ஆழ்ந்த கவனம் செலுத்த முடியாதவர்களாக இருக்கிறார்கள். அதற்கு காரணம் மின்னணு சாதனங்கள். அவர்கள் அடிக்கடி அந்த மின்னணு சாதனத்தை எடுத்து பார்த்த வண்ணம் இருக்கிறார்கள். இந்த அரங்கத்தில் கூட சிலர் அடிக்கடி மின்னணு சாதனத்தை எடுத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், நம்மால் ஒன்றின் மீது தீவிர கவனம் செலுத்தக்கூடிய தன்மை குறைந்து வருகிறது. ஒரு காலத்தில் 40 to 50 நிமிடங்கள் இடைவிடாமல் ஒன்றை நம்மால் கவனிக்க முடியும் ஆற்றல் இருந்தது. அதனால்தான் வகுப்புகள் எல்லாம் 50 நிமிடம் 60 நிமிடம் என்று இருந்தன. ஆனால் இன்று 20 நிமிடங்கள் கூட அவர்களால் கவனிக்க முடிவதில்லை. தயவு செய்து மின்னணு போதையிலிருந்து நீங்கள் விடுபடுங்கள். நான் கூறுவதெல்லாம் மின்னணு சாதனங்களை பயன்படுத்த வேண்டாம் என்று அல்ல, இன்று அவை தேவையாகி போயின. ஒரு தலைமுறைக்கு எது ஆடம்பரமாக இருக்கிறதோ அது அடுத்த தலைமுறைக்கு அவசியமாக ஆகிவிடுவதுதான் விஞ்ஞான வளர்ச்சி. ஒரு காலகட்டத்திலே இவையெல்லாம் பணம் படைத்தவர்களிடம் இருந்தது. இன்று பாமரர்களும் இதை பயன்படுத்துகிற அளவிற்கு தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டது. தேவை இருக்கிறது, தவறு இல்லை. ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்திற்கு மேல் மின்னணு சாதனத்தை பயன்படுத்த மாட்டேன் என்று நீங்கள் வரையறை செய்து கொள்ளுங்கள். அடுத்ததாக, நீங்கள் உங்களுடைய பெற்றோர் எப்படியெல்லாம் கனவு கண்டு உங்களை படிக்க வைக்கிறார்கள் என்பதை தயவு செய்து தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். அதனால் நீங்கள் கேளிக்கைகளில் ஈடுபடுகிற போதும் பாடத்தை விட்டு விலகி இருக்கிற போதும் தயவு செய்து உங்கள் பெற்றோரை நினைத்து பாருங்கள். மூன்றாவதாக, போதைப் பொருட்கள் பல்வேறு வகைகளில் இன்று மாணவர்களுடைய கவனத்தை உலக நாடுகள் முழுவதும் சிதறடிக்கிறது என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம். எந்த காரணம் கொண்டும் நீங்கள் எந்த போதைப் பொருளையும் கையால் கூட தொட்டு விடாதீர்கள். முதலில் சுவைத்து பார்க்கலாம் என்று தோன்றும்.
ஒரு நாள் மட்டும் நாம் முயற்சி செய்யலாம் என்று தோன்றும். ஆனால் நாளடைவில் அது நாம் கைவிட்டாலும் கைவிடாத அளவிற்கு கைரேகையாக மாறி போய்விடும். இதை மனத்தில் கொண்டு உங்களுடைய பண்புகளை, உங்களுடைய நெறிகளை, ஒழுக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள். தூய்மையான வாழ்க்கையை வாழ்வதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். நன்றாக படியுங்கள், நன்றாக விளையாடுங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். இந்த வாழ்க்கையை வசந்தமாக ஆக்குங்கள். மு மேத்தா அவர்கள் ஒரு கவிதை ஒன்றை கூறியிருப்பார். நம்பிக்கை நார் மட்டும் நம் கைகளில் இருந்தால் உதிர்ந்த பூக்கள் எல்லாம் ஒவ்வொன்றாய் வந்து ஒட்டுக்கொள்ளும், கடுத்து பூக்களாய் தன்னைத்தானே கட்டிக்கொள்ளும் என்று. நம்பிக்கையோடு முயற்சி செய்யுங்கள். நாடு வளம் பெறுவதற்கும் வீடு வளம் பெறுவதற்கும் உங்களுடைய படிப்பை ஒரு மிகப்பெரிய வேள்வியாக ஆக்குங்கள். முன்னேறுங்கள், வெற்றி பெறுங்கள். வாழ்த்துகள். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.